கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போளம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் மோசையை பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, மோசே, என்னுடைய கை குறுகி இருக்குன்னு நீ நினைக்கிறியா? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் அப்படின்றாரு. முறை ஆண்டவர் மோசையை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதை பார்க்கிறோம். மோசேவுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு ரொம்ப பெருசு இல்லைங்களா? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது போல ஆண்டவர் மோசே கிட்ட பேசுவார். மோசே கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை என்பது அதற்கு சொல்ல வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு மோசே கர்த்தரின் வார்த்தையை நம்புகிறவராக காணப்பட்டார். ஆனா இந்த மோசே கிட்ட ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் கை குறுகி இருக்குது நீ நினைக்கிறியா மோசே? நான் சொல்றபடி நடக்குமா நடக்காதான்னு இப்போ நீ பார் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? மோசே முறை ஆண்டவரை சந்தேகப்பட்டிருக்கிறார். ஆண்டவரை சந்தேகப்பட்டு, ஆண்டவரே நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்குமா? என்ன ஆண்டவரே நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு வார்த்தை மோசே வாயிலேருந்து வந்ததுனால தான் இப்படி ஒரு வார்த்தை ஆண்டவருடைய வாயிலேருந்து வருது பாருங்களேன். அப்ப யோசிங்க கர்த்தருடைய ஜனமே, எது மோசேய அப்படி பேச வச்சிருக்கோம்? ஆண்டவர் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை ஒரு செகண்ட் மோசேக்குள்ள கொடுத்த அந்த காரியம் என்ன? உங்களால கெஸ் பண்ண முடியுதா? இதுதான் அதுக்கான ஆன்சர். நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். அந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கு அது பொல்லாப்பா இருந்தது. பாருங்க, அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசல்ல நின்று அழுது கொண்டிருக்கிறத மோசே கேட்டாராம். அவங்க எதுக்காக அழுகுறாங்க அப்படின்னா, இறைச்சிக்காக அழுது கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு கறி யார் கொடுப்பாங்கன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறாங்களாம். இதை மோசே கேட்கும் பொழுது அவருக்கு ரொம்ப அப்செட். ஏன் அப்படின்னா, இந்த ஜனங்க எப்பயுமே எதைனாலும் முறுமுறுத்து 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 தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்களே, இப்படி கறிக்காக முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்களே, அதுவும் குடும்பமா வீடு வீடா அவன் கூடாரத்திலிருந்து இப்படி அழுதுட்டு இருக்கிறானேன்னு சொல்லி மோஸ்ட்லி ரொம்ப அப்செட் ஆகி பயங்கர டென்ஷன் ஆகி இப்போ ஆண்டவரை பார்த்து பேசுகிறார். அந்த 14ஆம் வசனத்துல, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது. பாருங்க, மோசே எப்படிப்பட்ட சாட்சியை வாங்கினவர்னா, மிகுந்த சாந்த குணமுள்ளவர்னு சாட்சியை வாங்கினவர். ஆனா இப்ப அந்த மோசேவாலேயே அந்த சாந்த குணத்தையும் மீறி அவர் பேசுகிறார். என்னால முடியாது ஆண்டவரே, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கு, இந்த ஜனங்களுடைய டார்ச்சரை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இன்னும் நீங்க வாசித்தீங்கன்னா, நானா இவங்களெல்லாம் பெத்தேன், நான் ஏன் இவங்களை சுமக்கணும், எனக்கு ஏன் இவ்வளவு பேர்டன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டவர்கிட்ட புலம்புறதை நம்ம பார்க்க முடியும். பாருங்களேன், இப்படி மோசே புலம்புறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவருடைய மனசு ரொம்ப கலங்கி போச்சு. ஐயோ, இந்த ஜனங்க இப்படி பண்றாங்களேன்னு சொல்லி கர்த்தருக்கும் கோபம் மூண்டதான், மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பா இருந்ததுன்னு வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது மோசேக்கு அது மோசேயின் மனசு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, மோசேக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஒரு மொழிபெயர்ப்புல பார்க்குறோம். அப்ப பாருங்க, இந்த மாதிரி மோசே கலங்கினதுனால, இந்த ஜனங்களுக்காக எவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனம், இவங்களெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு மோசேக்கு அந்த ஜனங்க மேல உண்டாயிடுச்சு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மோசே, நான் ஒரு மாசம் அளவும் இந்த ஜனங்க சாப்பிட்றதுக்காக கறி கொடுக்க போறேன்ப்பா அப்படின்னதும் மோசேயால அதை நம்பவே முடியல. ஏன் நம்ப முடியல தெரியுங்களா? ஆண்டவரே, நீங்க சும்மா லேசுப்பட்ட ஆள் இல்லை ஆண்டவரே, இந்த ஜனங்க நீங்க சும்மா இவங்கள தப்பாக எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. இவனுங்கெல்லாம் சாப்பிட்ணும்னு நினச்சா கறியை பயங்கரமாக சாப்பிடுவானுங்க, செம்ம வெறியில் இருக்கிறானுங்க. அதுவும் ஒரு மாதம் இவனுங்களுக்கு கொடுப்பேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே ஆண்டவரே, கொஞ்சம் யோசித்து தான் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி மோசே ஆண்டவர் ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கடலில் இருக்கக்கூடிய எல்லா மீனுங்களையும் எடுத்து வந்து கொடுத்தாலும் இவனுங்களுக்கு பத்தாது ஆண்டவரே, இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டாலும் இவனுங்களுக்கு பத்தாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். பாருங்க, இந்த இடத்துல மோசே என்ன பண்றாருன்னா, ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்துறார். ஆண்டவருடைய வல்லமையை குறைச்சி யோசிக்கிறார். எதை பெருசா யோசிக்கிறார் தெரியுங்களா? அந்த ஜனங்களுடைய கிரியைகளையும் அவங்களுடைய அந்த முறுமுறுப்புகளையும் பெருசா பார்க்கிறார். ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை மோசே மட்டுப்படுத்தினார் தெரியுங்களா? மோசே ஜனங்களுடைய முறுமுறுப்பை பெருசா பார்த்தார். ஜனங்க இப்படி முறுமுறுக்கிறது மோசேக்குள்ள பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தினதுனால, இந்த ஜனத்தை திருத்தவே முடியாதுடா அந்த மனநிலைக்கு வந்துட்டார். அதாவது கர்த்தர் எப்படிப்பட்டவனையும் திருத்த முடியும் அப்படின்ற மனநிலை மோசேக்குள்ள வரல. கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை
குறைஞ்சி அந்த ஜனங்களுடைய கிரியையின் மேல வெறுப்பும் அந்த வெறுப்பான நம்பிக்கையும் அதிகமாயிடுச்சு. அதாவது இவனுங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி, இவனுங்களை மாற்றவே முடியாதுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில நடக்குது தானங்க. நிறைய சமயங்கள்ல சிலரை குறித்து சில காரியங்களை குறித்து ஆண்டு வார்த்தையை கொடுத்திருப்பார். இதை நான் மாற்றுவேன், இவங்களை திருத்துவேன், இதை சரி பண்ணுவேன் அப்படின்னு வார்த்தையை கொடுத்திருப்பார். அந்த வார்த்தை நமக்குள்ள ஏறவே ஏறாது. ஏன் தெரியுங்களா? அவங்க பண்ற அட்டூழியம் அவ்வளோ இருக்கும். ஐயோ இவன்லாம் திருந்தவே மாட்டான், நான் இவனுக்காக ஜபிக்கிறதே வேஸ்ட், இனிமே ஆண்டவர்கிட்ட இவனுக்காக நான் பேச போறதே கிடையாதுன்ற அளவுக்கு ஒரு வெறுப்பு வரும் பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கை குறுகி இருக்கிறதோ, நான் சொன்னபடி செய்வேனா செய்ய மாட்டியான்றதை நீ வெயிட் பண்ணி பார் அப்படின்றாரு. நீங்க எந்த காரியத்தை குறித்து அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் பிரச்சனை மாறவே மாறாது, இது தீரவே தீராது, இப்படியே தான் சாக போறேன் அப்படி சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்களா? தயவு செய்து உங்க புலம்பலை நிறுத்துங்க. உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய்ன்னு சொல்லி உங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? உங்க பிரச்சனைகளை பெருசா பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த நபர்களை பெருசா பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களுடைய வார்த்தையை பெருசா பார்த்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு கர்த்தருடைய கை பெருசா தெரியவே மாட்டேங்குது. அதையெல்லாம் நீங்க பெருசா பார்க்கறதுனால கர்த்தருடைய கை உங்களுக்கு ரொம்ப சுருங்கி போய் குட்டியா தெரியுது. ஆண்டவர் அப்படிதான் சொல்லிட்டே இருப்பாரு. எத்தனை நாளைக்கு அவர் சொல்லிட்டே இருப்பாரு? என்னைக்கு அவர் செய்வாரு அப்படி நினைச்சு கலங்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுது. ஆண்டவங்களை பார்த்து சேலஞ்ச் பண்றாரு. நான் சொன்னபடி நடக்குமா நடக்காதான் நீ பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்றார். மோசேக்கு சேலஞ்ச் பண்ணி அதை செய்து காட்டின அதே ஆண்டவர் 1 மாசம் வரைக்கும் திணற திணற அவங்க அந்த இறைச்சி சாப்பிட்டாங்க. அது நடக்கும் அப்படின்னா இன்றைக்கு உங்களை நோக்கி வருகிற இந்த கர்த்தருடைய வார்த்தையும் நிச்சயமாய் நடக்கும். சங்கீதம் 144:7 இப்படியாய் வார்த்தை இருக்கிறது பாருங்களேன். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்று சொல்லி தாவீது ஒரு விண்ணப்பம் செய்கிறது இங்க பார்க்க முடிகிறது. பாருங்க, ஜல பிரவாகத்துல மாட்டிக்கொண்டிருக்கிற தாவீதை ரட்சிக்கும்படி தமது கரத்தை நீட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். ஒருவேளை அந்த ஜல பிரவாகம் போல உங்க வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனை என்னவாக இருந்தாலும் இன்றைக்கு தாவீதை போல கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்க கை குறுகி போகலன்னு சொன்னீங்களே, அப்ப உயரத்திலிருந்து அந்த கையை நீட்டி இந்த ஜல பிரவாகத்துல, இந்த கடன் பிரச்சனையில, இந்த சண்டையில, இந்த போராட்டத்துல மாட்டிக்கொண்டிருக்கிற என்ன விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. மாறாக இது திருந்தவே திருந்தாது, இது உருப்படவே உருப்படாது, இந்த பிரச்சனை மாறவே மாறாதுன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். அந்த புலம்பல் மோசேவுக்கும் கோபத்தை ஏற்படுத்தினது, கர்த்தருக்கும் கோபத்தை ஏற்படுத்தினது. இன்னைக்கு நாமும் வார்த்தையை நம்பாம புலம்பிக் கொண்டே இருப்போமானா அது கர்த்தருக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அது நமக்கு நன்மையாக இருக்காது பாருங்களேன். ஸோ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ பார். வெயிட் பண்ணுங்க, பாருங்க கர்த்தர் சேராரா இல்லையான்னு. நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இன்றைக்கு இந்த வார்த்தை புறப்பட்டிருக்கு அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சொன்ன காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகையால் சந்தேகப்பட வேணாம். கர்த்தரை முழு மனசோட நம்புங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. தாவீதை போல அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில் உண்மை நாங்கள் நம்பவும், மனிதர்களுடைய வார்த்தையை பெருசாக எங்கள் இருதயத்தில் எடுக்காமல் இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.